ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி வந்து காலம் காங்கிரீட் போடுறது. காலம் பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டீல் எல்லாம் நேற்று கட்டிட்டு நேற்று பாக்ஸ் வச்சுட்டாங்க. மார்னிங்கே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலம் காங்கிரீட்டுங்க 1 to M25 கிரேடு. இது காலம் காங்கிரீட் போட்டு வைப்ரேட்டரும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வைப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா தான் காலம் வந்து காம்பேக்ஷன் பக்காவாக இருக்குங்க. அயன் பாக்ஸும் நல்லா கொஞ்சம் அதனால் உங்களுக்கு வந்து இந்த சிமெண்ட் ஸ்லரிஸ் எல்லாம் வெளியில் போகுது. அயன் பாக்ஸ் வச்சு போல்ட் நட்டெல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா சிமெண்ட் ஸ்லரிஸ் எல்லாம் வெளியில் போகாது. அப்புறமா இந்த காங்கிரீட்டை போட்டு முடிச்சுட்டு வைப்ரேட்டர் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். பிஃபோர் தட் நம்ம அந்த கவர் பிளாக்கை அந்த 4 பக்கமும் செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா காலம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். காலம் பிரிச்சுட்டு ஒரு 1 or 2 டேஸில் வந்து என்ன பண்ணணும்னா, ஆஃப்டர் 2 டேஸில் ஒரு ஹேக்கிங் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பிளாஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரிக்க வரதுக்கு பிளாஸ்டிக்கு இப்போல்லாம் வந்து எம்சாண்ட் போட்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட்ஸ் எல்லாம் வருது இன்பிட்வீன் காலம் அண்ட் வால்ஸு. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நல்லா காலெல்லாம் ஹேக்கிங் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க் பண்ணி இந்த மெஷ் மாதிரி வச்சு பிளாஸ்டிங் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. ஓகே, பாய்.